வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஆர்ஆர்பி ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் இந்த ரெண்டு ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து எஸ்எம்எஸ் அதுக்கப்புறம் மெயில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கும். அதாவது உங்களோட ஃபோட்டோ அதுக்கப்புறம் சிக்னேச்சர் வந்து கரெக்டாக இல்லை, அதை நீங்கள் ரீ அப்லோட் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா ஆட்டோ ரிஜெக்ட் ஆயிரும். அதாவது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். அப்படிங்கிற மாதிரி எஸ்எம்எஸும் வந்திருக்கும், மெயிலும் வந்திருக்கும். உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்தாலும் வரலாட்டியும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அப்லோட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆகாமல் கூட இருந்திருக்கலாம். ஒரு சிலர்கிட்ட வந்து அந்த மெயில் ஐடி ஆக்டிவாக கூட இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருமே, அதாவது நீங்கள் அப்ளை பண்ண எல்லாருமே, நீங்கள் ஏஎல்பிக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இல்லைனா டெக்னீஷியனுக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ரெண்டுக்குமே அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனில் வந்து திரும்பவும் ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது, ஸோ ஒருவேளை அப்லோட் பண்ணுறதா இருந்தால் எப்படி அப்லோட் பண்ணுறது, அது எந்த டேட்டுக்குள்ளே அப்லோட் பண்ணணும், ஸோ இந்த 3 விஷயத்தையும் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 நோட்டீஸ் வந்து ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏஎல்பிக்கானது. ஸோ ஏஎல்பிக்கு அந்த ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா 27/5/2024 இருந்து 31/5/2024 தான். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஏஎல்பிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ரீ அப்லோட் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிற செக் பண்ணுறதை வந்து நீங்கள் உடனே செக் பண்ணிடுங்க. ஓகே, அதே மாதிரி டெக்னீஷியனுக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை. ஜூன் 3ஆம் தேதி தான் ஓப்பன் ஆக போகுது. ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் ரீ அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து மெயில் அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் வந்திருக்கும். உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரீ அப்லோட் பண்ணணும். அதாவது இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கு. உங்களுக்கு ஏஎல்பிக்கு வந்திருக்குது அப்படின்னா நீங்கள் ஏஎல்பிக்கும் பண்ணணும். நீங்கள் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா மெயிலோ இல்லைனா எஸ்எம்எஸோ வந்திருக்கா வரலையா அப்படிங்கிறத கூட நீங்கள் செக் பண்ண வேண்டாம். டேரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வெப்சைட்லேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணுற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆர்ஆர்பி லாகின் லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லைனா நீங்கள் ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே லாகின் பண்ணுற பேஜுக்கு போய்க்கலாம். ஓகே, நீங்கள் டேரெக்டாக அந்த லிங்கை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த கேப்சா கோட இங்கே என்ட்ரு பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ண உடனே இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 3ஆம் தேதி தான் வந்து டெக்னீஷியனுக்கு ஓப்பன் ஆக போகுது. ஸோ 31ஆம் தேதி வரைக்கும் வந்து ஏஎல்பிக்கு தான் ஓப்பனில் இருக்கும். ஸோ இப்போ ஏஎல்பிக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து ஒருவேளை ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ண வேண்டிய இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். அப்லோட் ஃபோட்டோ சிக்னேச்சர் ஏஎல்பி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஒரு சிலர் அப்ளை பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷனே இருக்காது. ஸோ அப்போ அவங்க வந்து அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரி நீங்கள் 3ஆம் தேதிக்கு அப்புறம் டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு வாட்டி லாகின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எனேபிளாக இருந்தால் நீங்கள் ரீ அப்லோட் பண்ணணும், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இப்போ யாருக்கெல்லாம் இந்த ஆப்ஷன் எனேபிளாக இருக்குதோ அவங்க வந்து இந்த இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, அப்லோட் ஃபோட்டோ சிக்னேச்சர் ஏஎல்பி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து எந்த மாதிரிலாம் ஃபோட்டோ இருந்தால் ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒயிட் பேக்ரவுண்டு தான் இருக்கணும், அதை தவிர வேறு பேக்ரவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி தொப்பி போட்டுக்கிட்டோ ஹெல்மெட் போட்டுக்கிட்டோ ஸ்கார்ஃப் கட்டிக்கிட்டோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபோட்டோ அப்லோட் பண்ணக்கூடாது. சன்கிளாசஸ் அதுக்கப்புறம் கூலிங் கிளாஸஸ் அந்த மாதிரி கண்ணாடி போட்டிருக்கக்கூடிய ஃபோட்டோவும் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. ஓகே, டார்க் கிளாஸஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நார்மலாக நீங்கள் கண்ணாடி போட்டிருக்க ஃபோட்டோவே அப்லோட் பண்ணாதீங்க எந்த எக்ஸாமாக இருந்தாலும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டான ரெசல்யூஷனில் இல்லை, தெளிவான ஃபோட்டோ இல்லை அப்படின்னாலுமே வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து கொஞ்சம் சாய்வாக இருக்குது அப்படின்னாலுமே வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சைடு ஆங்கிளில் எடுத்திருந்த ஃபோட்டோ ரிஜெக்ட் பண்ணுவாங்க. செல்ஃபி வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் செஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற மாதிரி, அதாவது வயிறு வரைக்கும் இல்லைன்னா ஃபுல் லென்த்தில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருந்தாலுமே வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. கரெக்டான ரேஷியோவில் அப்லோட் பண்ணலை, அதாவது கரெக்டாக வந்து உங்களோட ஃபேஸ் அதெல்லாம் தெரியலை அப்படின்னாலுமே வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ அப்லோட் பண்ணி தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. குரூப் ஃபோட்டோவோ பழைய ஃபோட்டோவோ அப்லோட் பண்ணியிருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆயிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக ரீ அப்லோட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அதை கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜும் ஓப்பன் ஆகும். அதில் இந்த செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு அப்லோட் ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஃபோட்டோ சிக்னேச்சரை மட்டும்தான் நீங்கள் வந்து ரீ அப்லோட் பண்ண முடியும், வேறு எந்த டீட்டெயிலையும் மாற்ற முடியாது. ஓகே, ஸோ அப்லோட் ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாம்பிள் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு, சன்கிளாஸஸ் இருக்கக்கூடாது, உங்களுடைய கண்ணை வந்து உங்களோட தலைமுடி மறைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பிளர்ராகவும் இருக்கக்கூடாது, தொப்பி போட்டிருக்கக்கூடாது, எடிட் பண்ண மாதிரி அனிமேஷனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ, டிராயிங் பண்ண ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணக்கூடாது, ஃபுல் சைஸில் இருக்கக்கூடாது, பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் செல்ஃபி வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. ஓகே, குரூப் ஃபோட்டோ வந்து இருக்கக்கூடாது, கண்ணை மூடனமாக இருக்கக்கூடாது, பிளர்ராக இருக்கக்கூடாது, ஃபுல் ஃபேஸ் வராமல் இதில் வந்து பாருங்கள் சைடாக தான் இருக்குது, ஃபேஸில் இந்த காது வந்து கவர் ஆகவே இல்லை, இந்த மாதிரி ஃபோட்டோலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் புதுசாக அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ இந்த மாதிரி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க.
ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து அப்லோட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த ஃபோட்டோ இதில் இருக்க ஃபோட்டோ வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஒயிட் கலர் பேக்ரவுண்டு தான், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான். ஸோ இந்த மாதிரி அப்லோட் பண்ணாலே போதுமானது. ஓகே, இது வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அதாவது இந்த பேஜில் வந்து க்ளோஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அது மேலே வந்து ஒரு இன்ட்டு மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகி இந்த பேஜில் ஓப்பனாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ரௌஸ் கொடுத்துட்டு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஃபோட்டோ வந்து 30 கேபிலேருந்து 70 கேபிக்குள்ளே இருக்கணும். அதோட சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க 35x45 இந்த மாதிரி சைஸில் வந்து இருக்கணும். அதே மாதிரி 320x240 பிக்சலில் வந்து இருக்கணும். ஓகே, இது வந்து ஜேபிஜி இல்லைனா ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். 6 மாதத்துக்கு உள்ள 6 மாதம் இப்போ கடைசியாக 6 மாதத்துக்கு உள்ளே எடுத்த ஃபோட்டோவாக தான் இருக்கணும். 6 மாதத்துக்கு முன்னால் எடுத்த ஃபோட்டோ அப்படின்னா அதுவுமே வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் ஹால் போகிறப்ப கூட உங்களை வந்து இது பழைய ஃபோட்டோ, உங்களோட ஃபேஸ் வந்து இதில் கரெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட உங்களை எக்ஸாம் எழுத விடாமல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே, எல்லாமே கிளியராக இருக்கணும். ஃபேஸ் வந்து கிளியராக தெரிகிற மாதிரி ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்க. ஸோ இதில் ப்ரௌஸ் அப்படிங்கிறத கொடுத்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடுங்க. அதே மாதிரி சிக்னேச்சருமே வந்து நீங்கள் ஆல்ரெடி கரெக்டாக அப்லோட் பண்ணியிருந்தாலும் இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆயிருக்குன்னா நீங்கள் இன்னொரு வாட்டி அப்லோட் பண்ணிடுங்க. ஒயிட் கலர் பேப்பரில், ஓகே, பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கணும். அதில் உங்களோட சிக்னேச்சர் வந்து பிளாக் இல்லைனா ப்ளூ இங்கில் சைன் போட்டு அது வந்து 50 mm x 20 mm சைஸில் இருக்கணும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி இல்லைனா ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். இப்போ 50 mm x 20 mm இல்லைனா 140x60 பிக்சலில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இது நீங்கள் உங்ககிட்ட லேப்டாப்போ கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா பெயிண்ட்லேயே வந்து இந்த ரெசல்யூஷனில் வர்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணிட்டு கூட அப்லோட் பண்ணலாம். 30 கேபிலேருந்து 70 கேபிக்குள்ளே இருக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகே, சேவ் கொடுத்தாலே உங்களோட அந்த ஆப்ஷன் வந்து போயிடும். அதான் இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருந்துச்சுல, அது வந்து போயிடுச்சு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். இதில் நீங்கள் வியூ அப்ளிகேஷன் கொடுத்து கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் அப்லோட் பண்ணால் நியூ ஃபோட்டோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ஏஎல்பிக்கு அப்ளை பண்ணவங்க உடனே செக் பண்ணி பார்த்துருங்க. டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்ணவங்க 3ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துருங்க. உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுங்க. இல்லைனா உங்களோட அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எக்ஸாம் எழுத போக முடியாமல் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.